our channel Techni Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல Scanf ஃபங்க்ஷன்ல இருக்கிற கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். So Scanf அப்படிங்கிறது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக யூஸ் பண்றோம். So எந்தெந்த மாதிரிலாம் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம், எந்தெந்த மாதிரி அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட வேரியபிள் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். So first ரெண்டு வேரியபிளை நான் அட் டைம்ல ஒரே லைன்ல எனக்கு வாங்கணும் யூசர் கிட்ட இருந்து. ஸோ ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்கு. அந்த ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூவையும் நான் ஒரே டைம்லயே யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னா அதை ஒரே ஸ்டெப்லயே முடிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இன்ட் ஏ கமா பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் நான் இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் ஸ்கேன்ஆஃப் percentage டிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏக்காக, நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விடுறேன். எதுக்கு அந்த ஸ்பேஸ்னா அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிறதுக்கான ஒரு வேல்யூவை கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு அவங்க 3 கொடுக்கலாம், 4 இந்த மாதிரி ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது போய் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்க நெக்ஸ்ட்டுக்கான பி அதாவது பிக்கான வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ ஆம்பர்சன் ஏ. ஸோ இந்த இடத்துல அவங்க கொடுக்குற இன்புட் எனக்கு ஏல ஸ்டோர் ஆகிடும். கம்மா எனக்கு இன்னொரு வேரியபிள் கூட நான் வாங்க சொல்லியிருக்கேன், அதுதான் பி. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது மாதிரி ஃபார்மேட்டில் அவங்க இன்புட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நம்பர், அது ஒரு இன்டீஜர் ஸ்பேஸ் இன்னொரு ஒரு இன்டீஜர். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அது ஏலையும், இந்த இடத்துல என்ன இருக்கோ அது பிலையும் ஸ்டோர் பண்ணிக்கும். printf percentage d அதை ஒரே லைனில் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா அதே மாதிரி percentage d கமா percentage d போட்டு a கமா b. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இது பிரிண்ட் ஆகும்போது ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு இடையில ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பிரிண்ட் பண்ண சொல்கிறேன், நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ், அதுக்கப்புறமா அடுத்தது பி. இதோட அவுட்புட் பார்க்கலாம். இப்போ 4 ஸ்பேஸ் 5னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு இன்புட் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு 4 கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் அண்ட் தென் வந்து 5 அப்படிங்கிற ஒரு ரெண்டு இன்டிஜர் கொடுப்பேன். ஸோ 4ங்கிறது எனக்கு ஏல ஸ்டோர் ஆகிடும், 5 அப்படிங்கிறது பியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நான் பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 4 and 5 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சேம் லைன்லேயே ஒரு இன்டீஜரையும் ஒரு கேரக்டரையும் இல்லை ஒரு இன்டீஜர் ஃப்ளோட்டிங் இதை மாதிரி ஒரே லைன்லேயே டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸ் உள்ள வேரியபிள்ஸை நம்ம வாங்கலாம். ஒரே லைன்லேயே எப்படி ஒரு இன்டீஜரையும் கேரக்டரையும் வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீஜர் வாங்குறதுக்கு இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள், நெக்ஸ்ட்டு நான் கேரக்டர் வாங்கணும்னா கேர் சி அப்படின்னு இன்னொரு வேரியபிள். ஸோ ஸ்கேன்ஆஃப் percentage சி இது வந்து கேரக்டர் வாங்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு percentage டி இந்த டி வந்துட்டு இன்டீஜர் வாங்குறதுக்கு. ஸோ நம்ம வழக்கம் போல் ஆம்பர்சன் சி கமா ஆம்பர்சன் ஏ. ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் கூட பண்ணலாம். printf percentage சி percentage டி. சிங்கிற இடத்துல வந்து கேரக்டர் இருக்கணும், டிங்கிற இடத்துல இன்டீஜர் சி கமா ஏ. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கேரக்டர் நான் இன்புட்டாக கொடுக்கணும். நான் ஏன்னு கொடுக்குறேன், ஸ்பேஸ் விட்டு 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சிங்கிற இடத்துல ஏன்னு போய் சேவ் ஆகிடுச்சு, ஏங்கிற இடத்துல 1ன்னு சேவ் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதை சேஞ்ச் பண்ணி கூட பிரிண்ட் பண்ணலாம். டி percentage சி ஏ கம்மா சி. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் அடுத்தது ஒரு இன்டீஜர் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இன்டீஜரையும் நெக்ஸ்ட்டு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணுறேன். இ ஸ்பேஸ் 4 இப்போ 4 இ பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் வேணாலும் நம்ம ஒரே லைன்லேயே வாங்கிக்கலாம். ஸோ percentage டி percentage எஃப். ஸோ இது போதும். கம்மா ஆம்பர்சன் பின்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஆம்பர்சன் எஃப். ஸோ அதெல்லாம் இங்கே டிக்ளேர் பண்ணணும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ பி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வாங்குகிறேன். ஸோ ஃப்ளோட் எஃப். பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். பி கம்மா எஃப். ஸோ எல்லா வேரியபிளையுமே நான் வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ரெண்டு இன்டீஜர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கேரக்டர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு இன்டீஜர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுக்கணும், 50.6ன்னு கொடுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கு. யூசர் கொடுக்குற வேல்யூவெல்லாம் அது ரெஸ்பெக்டிவ் பிளேசஸில் போய் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணிச்சு.
இப்போ நான் யூசர் கிட்டேருந்து ஒரு இன்டிஜர் வாங்கணும். அந்த இன்டிஜர் 2 டிஜிட் இன்டிஜராக தான் இருக்கணும். அதாவது 10லேருந்து 99க்குள்ளே தான் அந்த இன்டிஜர் இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது? அதோட டிஜிட் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து எனக்கு 2 இருக்கணும், இல்லை 3, 4 அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு எப்படி கோட் போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இன்டிஜர் ஏன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேனஃப் எனக்கு 2 டிஜிட் உள்ள நம்பரை தான் அது இன்புட்டாக வாங்கணும். அதுக்கு பர்சன்டேஜ் எனக்கு 2 டிஜிட்டில், ஸோ 2 நான் வாங்க போகிறது இன்டிஜர், அதுக்கானது டி. ஸோ இவ்வளோ தான் சின்டாக்ஸ், கமா ஆம்பர்சன் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் டி கமா ஏ. ஸோ இதை நம்மளுக்கு அவுட்புட் பார்க்கலாம். நான் இப்போ 45ன்னு கொடுக்குறேன். 45ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து 123ன்னு கொடுக்குறேன். 1 2 ஏன்னா அது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு பின்னாடி நீங்கள் எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் அதை எடுத்துக்காது. நான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறது அந்த வேரியபிளுக்கான லிமிட். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் எனக்கு 2 டிஜிட்டில் வேல்யூ உள்ளதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு நான் லிமிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் டூ டி. இல்லை ஒருவேளை நம்ம வந்துட்டு இங்கே 5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இது 5 டிஜிட் மட்டும்தான் வாங்கும். ஸோ நான் வந்து 9 டிஜிட் நான் கொடுத்துருக்கேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு 5 டிஜிட் மட்டும்தான் எடுத்திருக்கு, பின்னாடி இருக்கிற 4 டிஜிட்ஸை விட்டுட்டு. ஸோ இதுதான் வந்து இதோட யூஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்கேனஃபில் அப்படின்னா, நான் யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறேன். அது எனக்கு 30/1/2020. ஸோ இப்படி ஒரு டேட் ஃபார்மேட்டில் எனக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் எப்படி தனித்தனியாக 30ங்கிறத ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளையும் 1 அப்படிங்கிறத பிங்கிற வேரியபிளையும் 2020 அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் இன்னொரு வேரியபிளும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது? ஸோ ஒரே லைனில் வாங்கி அதை எப்படி செப்பரேட் வேரியபிள்ஸில் போய் அசைன் பண்ணுறது அந்த வேல்யூவை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்டிஜரில் இயர் நம்ம வாங்குகிறோம், டே வாங்குகிறோம் அண்ட் மந்த். ஸோ இப்போ எப்படி இந்த எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னா, ஸ்கேன் ஆஃப் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் எப்படி தெரியும், பர்சன்டேஜ் டி. ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக போடுறேன், பர்சன்டேஜ் டி ஸ்பேஸ் விட்டு பர்சன்டேஜ் டி மறுபடியும் ஸ்பேஸ் விட்டு பர்சன்டேஜ் டி. ஏன்னா வந்து மூணுமே இன்டிஜர். ஃபஸ்ட்டு கொடுக்குறது வந்து டேவாக இருக்கும், டே கம்மா பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு மந்த் இருக்கும், மந்த் கம்மா பர்சன்டேஜ் இயர், லாஸ்ட்டாக இயர். அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இப்படி கொடுத்தா நமக்கு வராது, ஏன்னா வந்து இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக. ஸோ இதுக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ இந்த வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் டி மூணு வேரியபிளையுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட இன்புட் ஃபார்மேட் என்ன அப்படின்னா 30/1/2020. ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறேன் 30/00ன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி வரல. ஸ்டார் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம். நான் கொடுக்குற இன்புட் ஃபார்மேட்டில் இந்த இடத்துல எனக்கு ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸ்லாஷ் அப்படின்னா ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பர்சன்டேஜ் ஸ்டார் சி. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறது இன்புட் வாங்குறதுக்கு, ஸ்டார் சி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பிளேஸில் என்ன வேல்யூ எனக்கு வருதோ அதை ஒமிட் பண்ணிட்டோம், அதை எந்த ஒரு வேல்யூலையுமே ஸ்டோர் பண்ணாது. ஸோ இதுதான் ஸ்டார் சி. ஸோ பர்சன்டேஜ் ஸ்டார் சி ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருந்துச்சு. அவுட்புட் பார்க்கலாம். 30 ஸ்லாஷ் கொடுத்துட்டு 1 ஸ்லாஷ் திருப்பி 2020ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்னது டேவோட தான் பிரிண்ட் பண்ண சொன்னேன் 30, நெக்ஸ்ட்டு மந்த்தை பிரிண்ட் பண்ண சொன்னேன் 1, நெக்ஸ்ட்டு 2020 இயர் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டார் சி அப்படிங்கிறது ஸ்லாஷை மட்டும்தான் ஒமிட் பண்ணுமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. இப்போது நான் வேறு ஒரு கேரக்டர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ 1-2-2019ன்னு கொடுக்குறேன். எனக்கு டே மந்த் அண்ட் இயரை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்டிஜரை வாங்கணும், நெக்ஸ்ட்டு ஒரு கேரக்டர் கண்டிப்பாக வரும், அந்த கேரக்டரை எந்த வேல்யூலையுமே ஸ்டோர் பண்ண வேணாம், அதை ஒமிட் பண்ணிவிடு.
நெக்ஸ்ட் ஒரு இன்டீஜர் வரும், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் இருக்கும், அதை ஒமிட் பண்ணிட்டு எதுலேயும் ஸ்டோர் பண்ணாத, எந்த வேல்யூவும் அசைன் பண்ணாத. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்டீஜர் இருக்கும், அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் கொடுத்துருக்கேன், இதுதான் வந்துட்டு இதோட மீனிங். ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட் a, b நான் 2 வேல்யூ வாங்க போகிறேன். scanf %d ஸ்பேஸ் %t. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் எதுலேயுமே ஸ்டோர் பண்ண சொல்லலை. printf %d, a. ஸோ இதோட அவுட்புட் என்ன வரும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் %d அப்படின்னா ஒரு இன்டீஜர் கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இன்னொரு இன்டீஜர் கொடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுக்குற இன்டீஜரை மட்டும் அது போய் ஏல ஸ்டோர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொடுக்குற இன்டீஜரை அது ஒமிட் பண்ணி எந்த வேரியபிள்லையுமே எனக்கு அதை அசைன் பண்ண வேணாம். ஸோ 3 4ன்னு கொடுக்குறேன், 3ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் ரெண்டாவதாக கொடுத்த வேல்யூவை அது ஒமிட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார் அப்படிங்கிறதோட யூஸ். நெக்ஸ்ட்டு கன்சோலில் ஒரு யூசர் இன்புட் கொடுக்குறாரு, அவர் எவ்வளோ இன்புட் கொடுத்துருக்காரு, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து கன்சோல்லேருந்து சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் சி அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். சி ஈக்குவல் டு என்னோட ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ நான் இங்கே சியை பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இதோட யூஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் வந்து யூசர் கிட்டேருந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 5 6 அப்படின்னு நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன், 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த %d அதாவது இங்கே கிடைக்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஏல ஸ்டோர் பண்ணுது, இன்னொரு வேல்யூவை வந்து அது ரீட் பண்ணுது, ஆனால் எந்த இடத்துலையுமே ஸ்டோர் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். %b இப்போ வந்து நான் 2 இன்புட்டையுமே வாங்க சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் வந்து யூசர் கிட்டேருந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 4 and 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு 2 இன்புட்ஸ் யூசர் கிட்டேருந்து இது ஸ்கேன் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் இதோட யூஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த மாதிரி டைப்ஸ்லலாம் வந்து யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் உள்ள லாஜிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக்னி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.